அட்டகாசமான செம்ம டேஸ்டியான பாய் வீட்டில் செய்யக்கூடிய இந்த பிரியாணிக்கு சைடிஷ் ஒன்று பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த கத்திரிக்காய் கிரேவி. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து நிலக்கடலை பருப்பும் எள்ளும் சம அளவுக்கு எடுத்து நல்லா வறுத்து நீங்கள் வந்து பவுடர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கத்திரிக்காய் போட்டு நல்லா வந்து வதக்கி வந்து எடுத்துக்கோங்க. அதே கடாயில் மிளகு, சீரகம், கடுகு, வெந்தயம் எல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு ஒரு 2 தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மிளகாத்தூள், மல்லித்தூள் அண்டு மஞ்சள் தூள் இதெல்லாம் மட்டும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கலாம். இதோடு சேர்ந்து நல்லா வந்து பிரட்டி விடுங்க, அந்த மசாலா வந்து மிங்கிள் ஆகிற மாதிரி. இப்போ இது கூட புளி தண்ணி ஒரு லெமன் சைஸில் புளி தண்ணி வந்து எடுத்துக்க, கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அப்படி வந்தது அப்படின்னா பிரியாணி கிரேவி வந்து சூப்பராக வந்து ரெடி.